அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். தை மாத ராசி பலன். தை மாத கிரக நிலைகள். விருச்சிக ராசியினருக்கு 3ஆம் இடத்தில் தைரியஸ்தான முயற்சி ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. 4இல் ராகு, 5இல் சனி, அஷ்டமத்தில் குரு வக்கிரம், 10இல் கேது. பொங்கல் அன்று ராசியில் சந்திரன். தங்களின் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறார் மகர ராசியில். இந்த மாதம் முழுவதும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் உடல் பலம், மன பலம் அதிகரிக்கும். தைரிய காரகன் என்றும் பூமி காரகன் என்றும் அழைக்கப்படுபவர் செவ்வாய். அந்த வகையில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். துணிந்து எடுத்த முடிவை மற்றவர்கள் பாராட்டுவர். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். பணம் பல வழிகளில் தங்களுக்கு வந்து சேரும். அடுத்து, இதயம் மகிழும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பல வரவுகள் தங்களுக்கு வரலாம். சூரியன், புதன் அனைவரும் இணைந்திருக்கின்றனர். இதனால் செல்வ நிலை உயரும், செல்வாக்கு உயரும். மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர நிலையிலேயே இருப்பார். அவரது பார்வை உங்களுடைய 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடங்களுக்கு விரிகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பர். அந்த இடங்களெல்லாம் புனிதமடைந்து அற்புதமான பலன்களை அள்ளி வழங்கப் போகிறது. உங்கள் ராசியை பொறுத்தவரை தன பஞ்சமாதிபதியான குரு அவர் வக்கரம் பெற்றிருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். அவரது பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் வந்து புரளும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். இல்லத்தில் இனிய நிகழ்வுகள் நடைபெறும். நல்லவர்களின் சந்திப்பால் நலம் காண்பீர்கள். சமுதாய பணியில் ஈடுபடுவோருக்கு விருதுகள், பாராட்டுகள் தற்போது கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளும் புதிய பதவிகளும் வந்து சேரும். உங்கள் ராசிக்கு 8, 11ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் 29ஆம் தேதி அன்று சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் லாபம் பன்மடங்கு வரும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள். நவீனமான வாகனத்தை வாங்கி மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் பணிபுரிய வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு தற்போது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ளலாம். அடுத்து, சுக்கிர பகவான் அவர் அடுத்து கும்பராசிக்கு மாறுகிறார். பிப்ரவரி 7ஆம் தேதி அவர் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அதுவும் நல்ல நேரம்தான். வீடு கட்டு குடியேற வேண்டும் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். ஆடை ஆபரண பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கும் முயற்சி கைகூடும். பிள்ளைகளின் கல்யாணத்தை சிறப்பாக செய்து முடித்து புகழ் பெறுவீர். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானம் வரும் வாய்ப்பு உண்டு. கடனை திரும்பவும் கொடுத்து மகிழ்வீர்கள். கடன் தொந்தரவுகள் அனைத்தும் அகலும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியலில் ஈடுபடும் நண்பர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம். கலைஞர்களுக்கு புது ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல அக்கறை கூடும். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.